என் அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாட்கள் தேர்வின் காலங்கள். உங்களில் அநேகர் பொது தேர்வுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். சிலர் பொது தேர்வு இல்லாது ஆண்டு இறுதி தேர்வுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வருஷம் இப்பொழுதுதான் துவங்கினதைப் போல இருந்தது, ஆனால் ஓடிவிட்டது. இப்பொழுது தேர்வு எழுத வேண்டும். பலவிதமான பயத்தோடும் கலக்கத்தோடும் திகிலோடும் எப்படி எழுதப் போகிறோம் என்றெல்லாம் பலவித கேள்விகளோடு கூட நீங்கள் தேர்வுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களில் ஒரு சிலர் இப்பொழுது கூட எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் வழக்கமாய் படிப்பதைப் போல படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாட்களில் உங்கள் கவனத்தை சற்று அதிகமாக்கி நீங்கள் உங்கள் தேர்வுக்கு கருத்தாய் ஆயத்தமாக வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் இதை போல தேர்வு காலங்கள் வரும்பொழுது மனம் பதறுகிறது, பதைக்கிறது. ஐயோ, என்ன செய்ய போகிறோம் என்று திகைக்கிறீர்கள். சரி, இந்த தேர்வு காலத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் தினமும் அந்த வேத பகுதியை படிக்க வேண்டும். வேதத்தை திறந்து படிக்க வேண்டும். காலையில் ஒரு முறை, இரவில் ஒரு முறை நீங்கள் படிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு மனனம் செய்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வேத பகுதியை மனம் திறந்து விசுவாச அறிக்கையாக செய்யலாம். நான் உங்களோடு கூட வாசிக்கப் போகிற வேத பகுதி சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அற்புதமான ஒரு வேத பகுதி. நீங்கள் யோசிக்கலாம், தேர்வுக்கும் இந்த சங்கீதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று. இந்த சங்கீதத்தில் மிக முக்கியமான சில செய்திகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனம் 1 சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. வாழ்க்கையிலே நீங்கள் படிப்பில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எவருமே படிப்பில் தாழ்ச்சி அடைவது ஆண்டவர் சித்தமே இல்லை. நீங்கள் கேட்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையா என்று எனக்கே தெரியவில்லை என்ற ஒரு சந்தேகத்தோடு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். உங்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி நோக்கி, ஏசப்பா, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறுத்தீங்க, என் பாவங்களை மன்னிக்க நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்க, என்னை மன்னியும் இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், இன்றிலிருந்து நீர் என் ஆண்டவராய் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை உங்கள் இருதயத்தில் அழைத்து தலைவராக நீங்கள் அவரை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு மேய்ப்பன் தான் எல்லாம். அது மேய்ப்பன் சொல்லுகிற இடத்திற்கு போகும். மேய்ப்பன் நடத்துகிற இடத்திலே அது நடந்து செல்லும். மேய்ப்பன் இளைப்பார பண்ணுகிற இடத்துல அது இளைப்பார். அதன் செவிகள் எல்லாம் அந்த மேய்ப்பனின் சத்தத்தை தான் கேட்கும். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என் சத்தத்தை கேட்டால் நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய். நீ நான் சொல்வதற்கு கீழ்ப்படிவாய் என்றால் தாழ்ச்சி அடையவே மாட்டாய். என் மகனே, என்னை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் நீ என்னோடு கூட பேசு. நான் உன்னோடு கூட பேச இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்தால் மகளே, உனக்கு தாழ்ச்சியே கிடையாது. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கும் பொழுது உங்களுக்கு தாழ்ச்சி கிடையாது. இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற முதல் செய்தி. உங்களுக்கு வெற்றி நிச்சயம், தாழ்ச்சி இல்லை. உங்களுக்கு வெற்றி நிச்சயம், தோல்வி இல்லை. நான் என்னுடைய இறுதி ஆண்டு மருத்துவ படிப்பை படிக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அது சர்ஜரி எக்ஸாம். அதிலே பேஷண்ட்ஸை கொண்டு வந்து கொடுத்து விட்டு இந்த நோயாளியை நீங்கள் பரிசோதித்து அவர்களுக்கு என்ன வியாதி இருக்கிறது என்று நீங்கள் டயக்னோஸ் பண்ணி எழுத வேண்டும். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேர்வு. என்னிடத்தில் அழைத்து வரப்பட்ட வயதான பாட்டியை அநேக முறை பலர் பரிசோதித்தபடினால் அவர்கள் மிகவும் விரக்தி அடைந்தவர்களாக இருந்தார்கள். நான் அவர்களை என்னுடைய கவுச்சுக்கு அழைத்து கொண்டு போய், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். கோபதாபத்தோடு அவர்களுடைய பெயரை சொன்னார்கள். எனக்கு அவர்கள் சொன்ன விதமே பயமாகிவிட்டது. அதை அடுத்து கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை?
அவர்கள் என்மேல் சீறி விழுந்தார்கள். எத்தனை முறைதான் கேட்பீர்கள், எத்தனை பேர் தான் கேட்பீர்கள், எத்தனை பேருக்கு தான் நான் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். எனக்கு நடுக்கமே பிடித்து விட்டது. கொடுக்கப்பட்ட நேரம் சொற்ப நேரம். அந்த சொற்ப நேரத்திற்குள் அவர்களிடத்தில் நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொன்னால்தான் அவர்களுக்கு என்ன வியாதி என்று என்னால் கண்டுபிடிக்க முடியும். நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட அவர்கள் பதில் சொல்லதே இல்லை. அமைதியாக இருந்தார்கள். தெரியாது தெரியாது என்றார்கள். எனக்கு நடுக்கம் பிடித்து விட்டது. எக்ஸாமினர்கிட்ட போய் சொன்னேன், நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட அவர்கள் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், வேறு பேஷண்ட்டை உங்களுக்கு தர முடியாது, நீங்கள் அவங்கள தான் எக்ஸாமின் பண்ணி டயக்னோஸ் பண்ண வேண்டும் என்று அனுப்பிவிட்டார்கள். எனக்கு வழியே தெரியவில்லை. திடீரென்று ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்தது. அந்த கவுச்சுக்கு பின்புறமாய் போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, எல்லாரும் அவங்க பேஷண்ட்ஸை எக்ஸாமின் பண்ணி எழுதி கொண்டிருக்கிறார்கள், நான் இன்னும் ஒரு வரி கூட எழுதவில்லை. இந்த பாட்டி எனக்கு ஒத்துழைக்கவே மாட்டேன் என்கிறார்கள், எனக்கு எப்படியாவது நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கண்ணீரோடு ஜெபித்து விட்டு எழும்பி வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். அது ஆண்டவர் தந்த ஞானம். திரும்ப வந்தேன். அவர்களை பார்த்து சொன்னேன், பாட்டி, என் அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்திருக்கிறார்கள் டாக்டருக்கு. நான் இந்த வருஷம் ஃபெயிலாகிவிட்டால் நான் இன்னொரு வருஷம் படிக்க வேண்டும். பாவம், என் அம்மா அப்பா திரும்ப எனக்கு பணம் கட்டி படிக்க வைக்கணும். கொஞ்சம் தயவு கூர்ந்து உங்கள் பிள்ளை போல என்னை நினைத்து நான் கேட்கிற கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஒரு நிமிடத்தில் அந்த பாட்டியின் இருதயம் மாறிவிட்டது. கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொன்னார்கள். தன் சரீரத்தில் தன் வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி, இதோ பார், எனக்கு இங்கே தான் கட்டி இருக்கிறது. அவர்களுக்கு பிரஸ்டில் கேன்சர், எனக்கு இங்கே கட்டி இருக்கிறது, இந்த கட்டி முதுகுக்கு பரவி இருக்கிறது, இங்கே பரவி இருக்கிறது, டாக்டர்கள் சொன்னார்கள் உனக்கு இங்கெல்லாம் பரவி இருக்கிறது என்று நான் கேட்பதற்கு முன்பதாகவே எல்லா பதில்களையும் அவர்களே சொல்லிவிட்டார்கள். அழகாக கேஸ் ஹிஸ்ட்ரி எழுதினேன், கேஸை சப்மிட் பண்ணினேன். அந்த தேர்வில் நான் நல்ல மதிப்பெண்கள் பெற ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இது எனக்கு ஒரு பெரிய பாடம். ஆண்டவர் உனக்கு மேய்ப்பராயிருந்து அவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது உனக்கு தாழ்ச்சி இல்லை மகனே, உனக்கு தாழ்ச்சி இல்லை. இந்த சங்கீதம் அடுத்து சொல்கிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரு வருடமெல்லாம் படித்திருப்பீர்கள், ஆனால் தேர்வு எழுதுறதுக்கு முன்பதாக நீங்கள் எல்லாவற்றையும் ரிவைஸ் பண்ண வேண்டும். அது சற்று கடினமான ஒரு காரியம். ஆனால் நீங்கள் அந்த தேர்வுக்கு முன்னதாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நாளைக்கு தேர்வுக்கு என்ன வரும், என்ன முக்கியமான கேள்விகள் வரும், அதை நீர் எனக்கு சொல்லித்தர வேண்டும், அதை நான் நன்றாய் படித்து சொல்ல வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அழகாக சொல்லித்தருவார். இதை நன்றாய் படித்துக்கொள், இதை நன்றாய் படித்துக்கொள், இதை நன்றாய் படித்துக்கொள் என்று சொல்லுவார். இதை நான் என் அனுபவத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்படி ஆண்டவர் சொல்லி நான் படித்த கேள்விகள் தான் கேள்வித்தாளில் முதலாவதாக வந்திருப்பதை எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுவார். அவர் உன் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவார். இந்த எக்ஸாம் காலம் முழுவதும் இயேசுவை நம்புவாய் என்றால் அவரே உன்னை நடத்துவார். ஒவ்வொரு தேர்வுக்கும் நடத்துவார். எக்ஸாம் ஹாலுக்கு போகும் பொழுது கூட வருவார். நீ எழுதும் பொழுது உன்னோடு கூட இருந்து எழுத வைப்பார். திடீரென்று பதில்களை ஞாபகப்படுத்துவார். தவறாய் எழுதிவிட்டால் நீ தவறாய் எழுதிவிட்டாய், மாற்றி எழுது என்று சொல்லுவார். ஆண்டவர் இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவர் தருகிற பாக்கியம் அது. கர்த்தர் உன் மேய்ப்பராயிருந்தால் உனக்கு தாழ்ச்சி இல்லை. இரண்டாவது, கர்த்தர் உன் மேய்ப்பராயிருந்தால் உன்னை நடத்துவார். மூன்றாவதாக, கர்த்தர் உன் மேய்ப்பராயிருந்தால் உனக்கு பயம் இல்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், இது கோலும் தடியும் என்னை தேற்றும். சில வேளைகளில் நீங்கள் எதிர்பார்க்காத கேள்விகள் வரலாம், அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் வரலாம், பரவாயில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். 2 கேள்விகள் தெரியவில்லை என்பதற்காக பயந்து போய் தெரிந்த கேள்விகளை எல்லாம் மறந்து விடக்கூடாது. தெரிந்ததை எல்லாம் முதலாவது எழுதுங்கள். தெரியாததை ஆண்டவர் சொல்லித்தந்தால் எழுதுங்கள். தெரியவில்லை என்றால் வேறு வழி இல்லை. ஆனால் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன் மேய்ப்பராயிருந்தால் நீ பயப்படாதே. அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை தேற்றி உனக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க உதவி செய்வார். நான்காவதாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைப்பாரா? சத்துருக்களுக்கு முன்பாக என்றால் சத்துருக்கள் என்ன செய்ய நினைப்பார்கள்? தோற்கடிக்க நினைப்பார்கள்.
ஆனால் இந்த ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக ஒரு வெற்றி பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, யார் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார்கள்? ராஜாக்களை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார்கள். அதோடு கூட பாத்திரம் நிரம்பி வழியும்படி அனுக்கிரகம் செய்கிறாரா. உங்கள் பாத்திரம் நிரம்பும். ஏதோ ஜஸ்ட் பாஸ் வந்தால் போதும் என்று நீ விசுவாசியாதே. நீ ஒருவேளை இந்த வருடமெல்லாம் வீணாக்கி இருந்தாலும் மீதி இருக்கிற நாட்களை கடினமாய் படித்து நீ ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி God will give you good marks and high marks. நீ இதை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் 4வது. 5வதாக, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, இந்த தேர்விலே, இந்த பொது தேர்விலே நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்கள் உங்கள் எதிர்காலத்துக்கு நேராக உங்களை அருமையாய் நடத்தி செல்லும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் அன்பு பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். இந்த பரீட்சையை எழுதி முடித்து விட்டால் அதன் பிறகு கல்லூரிக்கு செல்ல போகிறீர்கள். இல்லை, 10th முடித்து விட்டால் +1 +2 போக போகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது எடுக்கிற மதிப்பெண்கள் தான் உங்கள் எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்றால் கொஞ்சம் கடினமாய் படிக்கலாமே, உழைக்கலாமே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் என்றால் இந்த நாட்களிலே கொஞ்சம் கடினமாய் படியுங்கள், கடினமாய் உழையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற வார்த்தையின்படி உங்கள் எதிர்காலமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 5 ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வரும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருந்தால் உனக்கு தாழ்ச்சி இல்லை. கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருந்தால் ஒவ்வொரு தேர்விலும் உன்னை ஆண்டவர் நடத்துவார். கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருந்தால் உனக்கு ஜெயம் உண்டு, உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உனக்கு அதிகமான மதிப்பெண்களை ஆண்டவர் தருவார். கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருந்தால் உன் நிகழ்காலம் மட்டுமல்ல, உன் எதிர்காலமும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த தேர்வுக்கு ஆயத்தமாகுங்கள். தேர்வை எழுதுங்கள். ஆண்டவர் கூட வருவார், ஆண்டவர் நடத்துவார், பெரிய வெற்றியை தருவார். உங்களை மனதார வாழ்த்துகிறேன். I want to pray for you. அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, தேர்வுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற மாணவர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன், மாணவிகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ பயத்தோடும் திகிலோடும் நடுக்கத்தோடும் இந்த தேர்வுக்கு ஆயத்தமாகிறதை தேவன் அறிந்திருக்கிறீர். இந்த இளம் உள்ளங்களில் இருக்கிற எல்லா பயங்கள், திகில்கள் எல்லாம் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தோல்வி அடையேன் என்று விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்ய ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற மேய்ப்பன் உங்கள் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேர்வுக்கும் நீரே அவர்களோடு கூட இருந்து நடத்துங்கப்பா. இந்த எக்ஸாம் ஹாலில் உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கட்டும். ஆண்டவரே, பயப்படுகிறது போல எந்த கேள்விகள் வந்தாலும் அதற்கு பதில் எழுதுவதற்கு அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய கரங்களை நீங்கள் பிடிச்சி எழுதுங்கப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவர். எக்காரணத்தை கொண்டும் மற்ற மாணவர்கள் செய்கிற தவறுகளை இவர்கள் செய்யாதபடி, பிறரை காப்பி பண்ணாதபடி, ஆண்டவரை இவர்களுக்கு தெரிந்ததை உம்மிடத்தில் கேட்டு இவர்கள் எழுத ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லியிருக்கிறதே. ஒருவேளை டஃப்பான எக்ஸாமாக இருந்தால், டஃப் கொஸ்டின்ஸாக இருந்தால், ஆண்டவரை பயப்படாதபடிக்கு தேவன் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு தேர்வுகளை எழுதி முடிக்க ஆண்டவரே உதவி செய்வீராக. அப்படியே செய்ய போகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். இவருடைய பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவர்களை படிக்க வைக்கிறார்கள். இவர்கள் ஆசிரியர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக இவர்களுக்கு தோல்வி அல்ல, ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல ஆண்டவரை ஹை ஸ்கோரோட உம்முடைய பிள்ளைகள் பாஸ் பண்ணி வெளியே வர உதவி செய்யுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது எழுதுகிற இந்த தேர்வின் மதிப்பெண்கள் அவர்கள் எதிர்காலத்துக்கு திறந்த வாசலை கொடுக்கும்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள்வீராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை, இந்த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷல் நாட் வாண்ட் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து ஜெயம் எடுக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு மாணவ கண்மணிகளே,
The Lord is your shepherd, you shall not want. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறபடினால் உங்களுக்கு தோல்வி இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களை மனதார வாழ்த்துகிறேன். May God bless you.